பேசுறதுலாம் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தம். வாட்டர்மெலன் தற்கால போய் நக்கிட்டு இருக்காரு. ஆக்டிவிட்டி மட்டும் இல்ல, கொஞ்சம் கிரியேட்டிவ். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 3 வந்துருச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே பிக் பாஸ் வந்து கொஞ்சம் வெயில்லாம் போனதுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்குள்ள அனுப்புவாரு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே இவங்க 2 பேரை ஜெயிலுக்குள்ள அனுப்பிட்டாரு. ஜெயிலில் வச்சு இவங்க என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? முதல்ல பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, கலையெல்லாம் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப கஷ்டமா இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் பக்கத்தில் இருக்க கமருதீன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு கமருதீன் இருக்கார்ல, எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகிங்களை மன்னிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யாரை இவர் துரோகிங்கன்னு மீன் பண்றாருன்னு எக்ஸாக்டா தெரியல. ஆனா இப்படி இந்த டைலாக்க சொன்ன அடுத்த நிமிஷமே திவாகரை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வாட்டர்மெலன், அந்த தர்பூசணியை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. எதுக்குடா இவ்வளவு கோவப்படுறாருன்னு பார்த்தா, துஷார் கிட்ட அவர் க்ளோஸா பேசிட்டு இருக்காரு போல. யாரு? திவாகர் க்ளோஸா பேசிட்டு இருக்காரு போல. போயும் அந்த துஷார் கால போய் நக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கமருதீன் சொல்றாரு. அதாவது வந்து துஷாருக்கு இப்ப ஃபேவரா நிறைய விஷயங்கள் பண்றாரு, அவரோட காலை நக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கமருதீன் சொல்றாரு. 2 பேருமே இந்த மாதிரி பேசுறது இன்னும் நெகட்டிவிட்டியை தான் இவங்க பக்கம் திருப்போம். 2 பேருமே ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க, ஜாலியா ஏதாவது பேசிட்டு உள்ள போலாம்ல, எதுக்காக இதெல்லாம் பேசணுன்றது தெரியல. போக போக பார்வதி இருக்காங்கல்ல, அவன் தாண்டா பெரிய வேலை பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் பக்கா மாஸ் அப்படின்ற மாதிரிலாம் அவனை கிண்டல் பண்றாங்க. யார? துஷார் தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து விக்ரமை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜெயிலுக்காக நாமினேட் பண்ணும்போது விக்ரம் ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு போல. அது என்ன ரீசன்னா வந்து, உங்ககிட்ட நெகட்டிவிட்டி நிறைய இருக்கு, நெகட்டிவிட்டியை காட்டிலும் கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அவன் சூப்பராக ஒரு விஷயத்த பண்ணிட்டான்டா, அதாவது சாமர்த்தியமாக குத்துற மாதிரி என்னை இப்படி சொல்லிட்டான், அதாவது உங்ககிட்ட நெகட்டிவிட்டி தான் இருக்கு, கிரியேட்டிவிட்டி பெருசாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லார பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள யார் யார் என்ன பண்ணாங்களோ அதை பற்றிலாம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. போன வீக்கெண்ட்ல இருந்து தான் இவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? கமருதீனுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவங்கள பற்றிலாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவா, அதாவது பார்வதியும் அவங்கள வெறுக்கணுன்ற மாதிரி சில விஷயங்களை போடுறாரு. ஏன்னா கமருதீனுக்கு திவாகரை சுத்தமாக பிடிக்கல, அதனால திவாகரை பார்வதியும் வெறுக்கணுன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலரை பிடிக்க மாட்டேங்குது, விக்ரம பிடிக்க மாட்டேங்குது, சபரியை பிடிக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இவங்களுக்கு சிலரை பிடிக்க மாட்டேங்குதுல்ல, அவங்கள பத்தி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீயும் அவங்கள வெறுத்துரு, நம்ம 2 பேர் டீமா இருக்கலான்றதை யாரவரையும் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் பார்வதி இருக்காங்கல்ல, இப்போ அவங்க உள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாடிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இதுதான் ப்ரோமோ கட்டா நமக்கு காமிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தாங்க 3வது ப்ரோமோவை மட்டும் பார்வதிக்குன்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க போல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடைசி 2 வாரமும் சரி 3வது ப்ரோமோன்னு ஒன்று வருதுன்னா பார்வதி இல்லாம இருக்காது. மேக்சிமம் ப்ரோமோவே இப்போ பார்வதியை வச்சு தான் வருது. ஆனா அதுலயும் 3வது ப்ரோமோ பார்வதிக்குனே ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு. எப்பவுமே பார்வதி சம்பந்தப்பட்ட சீனை தான் 3வது ப்ரோமோவா காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கானா வினோத் இருக்கார்ல, ஜெயிலுக்கு போனோன்ற மாதிரி கலையரசனை நாமினேட் பண்றாரு. அதுக்கு சில ரீசன் சொல்றாரு. ரீசன் கூட வேலிடான ரீசன்ங்க. என்னன்னா, கலையரசன் வந்து இங்க ஒன்று பேசுறான், அங்க ஒன்று பேசுறான், அதாவது அவங்களுக்கும் ஃபேவரா நடந்துக்கிறான், எனக்கும் ஃபேவரா நடந்துக்கிறான். உதாரணத்துக்கு திவாகரை நான் கிண்டல் பண்றதுக்கு முன்னாடி, அண்ணன் போய் ஏதாவது கிண்டல் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்றான், நான் கிண்டல் பண்ணிடுறேன். கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் திவாகர் கிட்ட போய் என்ன இப்படி கிண்டல் பண்றாருன்னு அவர்கிட்டயும் பேசுறான். இந்த மாதிரிலாம் பேசுறான்னு சொன்னது கூட ஓகேங்க. ஆனா அவர் சொல்லும் போது ஒரு மேனரிசம் பண்ணி காமிச்சிட்டாரு. அதாவது கலையரசன் கொஞ்சம் லேடி மேனரிசத்தில் சிலது பண்ணுவான். அதாவது அவன் கால் மேலே கால் போட்டு உட்கார்றது, ஒரு மாதிரி லேடி மேனரிசம் வரும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை இவர் அதே மாதிரி அந்த மேனரிசத்தெல்லாம் பண்ணி காமிச்சிட்டாரு. அதில் கலையரசன் செம்மையாக அப்செட் ஆயிட்டான். திவாகருக்கும் கானா வினோத்துக்கும் செட் ஆகாதுல்ல, அதனால நேராக திவாகர் கிட்ட போய் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணி காட்டுறாரு, என் கலையை அசிங்கப்படுத்துறாரா அப்படின்ற பேரெல்லாம் கோவமாக பேசுகிறான். கோவமாக பேசினவன் செருப்புல வந்து சாணியை தடவி அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோவமாக சொல்லிட்டு இருக்கான். அது லைவ்ல போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு ப்ரோமோல காட்டல, லைவ்ல போச்சு சொல்லணும்னு நினைச்சேன். சரி, இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க.